வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி டீப் டார்க் அப்படின்ற பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் கலந்த சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு குரூப் ஆஃப் மைனர்ஸ் சுரங்கத்துக்குள்ள போறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டேஞ்சர் நடக்குது அப்படின்ற ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை தான். ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆனது 1856 வருஷம். அப்போ சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு சுரங்கத்துக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வினோதமான ஒரு விஷயத்த அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா 100 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு, அதாவது 1956 வருஷம் அமீர் அப்படின்ற ஒரு பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி அவன் ஒரு மொராக்கனா இருப்பான். பிரெஞ்சு மைன்ஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி அவனும் செலக்ட் ஆயிடுவான். அண்ட் அந்த மைண்ட்ல வந்து அவனுக்கு முதல் டாஸ்க் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, குரூப் ஆஃப் மைனர்ஸோட சேர்ந்து இவனும் ஒரு ப்ரொஃபஸரை வந்து பத்திரமா உள்ள கூட்டிட்டு போய் ஒரு சாம்பிள் அவருக்கு எடுத்து தரணும் அப்படின்றதுதான் அந்த மிஷன். அதுவும் ரொம்ப டீப்பா அந்த சுரங்கத்துக்குள்ள போவாங்க. போன இடத்துல சும்மா இல்லாம ஒரு கிரியேச்சரை வந்து இவங்க கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அந்த கிரியேச்சர் என்னென்ன விஷயங்கள் பண்ணும் அப்படின்றதா இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, அந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுல சும்மா இல்லாம ஒரு சுரங்கத்தை நோண்டி அதை உடைச்சு விட்டு தேவையில்லாத ஒரு பூதத்தை உள்ள இருந்து கிளப்பி விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் அந்த கிரியேச்சரை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதே வந்து பயங்கர கொடூரமா டிசைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுமே பயங்கர கொடூரமான கொலைகளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த சீரிஸோட த்ரில் ஃபேக்டர் அப்படின்றதுமே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது ஒரு சுரங்கத்துக்குள்ள போறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆபத்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கிரியேச்சர் இருக்கும் அப்படின்றது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். விஷுவலாவும் இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படின்றதுமே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துலாம். பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த கிரியேச்சர் ஒன்று காட்டியிருப்பாங்கல்ல, அதை பத்திய டீடைலிங் அப்படின்றதே பெருசா இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் வாய் வார்த்தையா சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு அந்த கில்லிங் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப பொறுமையா போற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். ஒரு சில இடங்கள் நம்ம பொறுமையை சோதிக்கவே செய்யும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சர்வைவல் போர்ஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான வேலை ஏதாவது திங்க் பண்ணி சர்வே ஆறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. சும்மா நார்மலா பிளான் போட்டுட்டு இருப்பாங்க, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டான ஹாரர் த்ரில்லரா இது இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ரொட்டீனான ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கோரியான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.